ஆனா இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் 13 சமுதாயம், விஸ்வகர்மா சமுதாயம் இல்லாத 13 சமுதாயம், 5 சமுதாய விஸ்வகர்மா, 13 மொத்தம் 18 சமுதாயங்கள். விஸ்வகர்மா சமுதாயம் பிளஸ் 13 சமுதாயம் 18 பேர் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார். எந்த விஸ்வகர்மா வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போய் போர்ஸ் பண்ணீங்கன்னா, விஸ்வகர்மா சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்தை அதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அவர்கள் வாலண்டரியா கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழக அரசு சரி பார்த்து சென்ட்ரல் போர்ட்டல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்றிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை? அவங்க வேண்டும் கேட்கிறாங்க. எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்திக்கல. என்னன்னா, இது குலத்தொழில் எப்படிங்கன்னா வரும்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில மீன் பிடிக்கக்கூடிய சகோதரருடைய குழந்தைகளுக்கு நாங்க தட்டச்சு சொல்லிக் கொடுக்கிறோம், மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்கிறோம். தமிழகத்தினுடைய புதிய கல்விக் கொள்கை, தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கு. அப்படின்னா மீனவர்களுடைய பசங்க மீனவர்கள் இருக்கும் தமிழக அரசு சொல்லுதா? கிடையாது. ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. ட்ரைபல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லித்தராங்க. அப்படின்னா ட்ரைபல்ல பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க அப்பா அம்மா செஞ்ச அதே தொழில் தான் செய்யணும்னு தமிழக அரசு சொல்லுதா? எஸ்சி எஸ்டி வாரியம் அதே தொழில் தான் செய்யணும்னு சொல்றாங்களா? இதெல்லாம் மிக மிக தவறுங்கண்ணா. முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்புடையது கிடையாது. இவர்களுடைய தமிழக அரசினுடைய திட்டத்தில் இவர்கள் செய்வதெல்லாம் குலத்தொழில் நான் சொல்ல விரும்பல. விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க. விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு நலிவடைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குது, டூல்ஸ் கிடைக்குது, சப்சிடி கிடைக்குது, ட்ரைனிங்க்கு பணம் கொடுக்கறாங்க. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர்ல அதிகமா அப்ளை பண்ணிருக்காங்க. அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம். இது ஜனநாயகம் கிடையாதுன்னா சர்வதிகாரம். இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு எத்தனை நாளைக்கு தடுப்பாங்கன்னு பாப்பாங்கன்னா இன்னைக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு நாங்க சொல்றோம், தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால செய்ய முடியாது. ஆனா இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வரும் பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்கள் செய்து கொடுக்கத்தான் போறோம். விஸ்வகர்மா சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.